தவிக தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். இதையொட்டி புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளை 10 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை விஜய் நியமித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளை 10 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை விஜய் நியமித்திருக்கிறார். குறிப்பாக தேர்தல் வரை 2026 சட்டமன்ற தேர்தல் வரை கட்சி பணிகளை தீவிரப்படுத்துவதற்காகவும் மாவட்ட செயலாளர்களின் பணிகளையும் கட்சியின் செயல்பாடுகளையும் கண்காணிப்பதற்காகவும் மண்டலத்திற்கு 2 பொறுப்பாளர்களை விஜய் நியமித்திருக்கிறார். மண்டல பொறுப்பாளர்கள் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவார்கள் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று இந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்றிருந்தது. அவர்களையும் விஜய் தான் நேரடியாக நியமித்தார் என்று தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில் மண்டல பொறுப்பாளர்களையும் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகள் வந்த பிறகு விஜயின் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான ஏற்பாடுகளையும் தலைமை உத்தரவின் பேரில் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் மேற்கொள்வார்கள் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முதல் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில குறைந்தது 23 சட்டமன்ற தொகுதிகளை ஒரு மண்டலமாக பிரித்து 2 மண்டல பொறுப்பாளர்கள் என 20 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மண்டலத்திற்கு 2 பொறுப்பாளர்களை விஜய் நியமித்திருக்கிறார். நேற்று இந்த நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில வருகிற 5ஆம் தேதி கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தேர்தல் வரை இனி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட நகர்வுகளை தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சியின் முக்கிய முடிவுகளை விஜய் நேரடியாக நியமித்திருக்கக்கூடிய இந்த 28 பேர் கொண்ட நிர்வாக குழு மேற்கொள்ளும் எனவும் தகவல் சொல்லப்படுகிறது. மண்டல பொறுப்பாளர்களுக்கான இந்த நியமன அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுடைய பணிகளை தமிழக வெற்றி கழக விஜய் தீவிரப்படுத்தி நிலையில இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் 10 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார். ஒரு மண்டலத்திற்கு 2 பொறுப்பாளர்கள் என 10 மண்டலத்திற்கு 20 பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறார் விஜய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.